சபைக்கு சபையினுடைய ஆளுந்தரப்புக்கு முதலமைச்சர் தலைவராக இருக்கலாம். ஆனால் சபையில் உள்ள எல்லா அங்கத்தவர்களுக்கும் முதலமைச்சர் தலைவர் இல்லை என்றதை நான் உங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே கட்சியைச் சேர்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். 8 பேர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றோம். அவர்களுக்கும் முதலமைச்சர் தலைவராக இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த விவாதம் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட விவாதம் அல்ல. எங்களுடைய நானும் கௌரவ உறுப்பினர் சிவாஜிலிங்கமும் சேர்ந்து கனகாலம் அவங்களுக்கு தெரியும், நான் இது கேட்டுக்கொண்டிருந்த பிரச்சனை வடக்கின் நீர் வளங்கள் சம்பந்தமான குடிநீர் உட்பட அதுக்கு முதலமைச்சர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அவரை பார்த்து கொண்டிருந்த அவர் ஒருக்கா லண்டன்ல சைன் பண்ணி கொண்டிருப்பார், இன்னொருக்கா கனடாவில். உண்மையா இப்ப வருத்தம் தான் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உண்மையா அவர் விரைவில் அவர் வருத்தத்திலிருந்து முடிச்சுக்கொண்டு அவருக்கு SMS கூட எழுதி அனுப்பி அவர் எனக்கு பிரார்த்திக்கிறேன். அவருக்கு விரைவிலே தன்னுடைய சுகமடைந்து சபைக்கு பெற வேண்டும். ஆனால் அதற்காக நாங்கள் எந்த நடவடிக்கையும் பின்பற்ற வேண்டிய தேவையில்லை. நாங்கள் பிளான் பண்ண போல எங்களுடைய நடவடிக்கை தொடர வேண்டும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இங்கே இருக்கின்றார் கொள்ள வேண்டும் என்கின்ற பொதுவான அடிப்படையில் இந்த கருத்தை கூறியிருந்தேன். அதேவேளை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து பரிமாற்றங்கள் அல்லது முதல்வருடைய கருத்து, உங்களுடைய கருத்து போன்றவை எங்களுடைய பிசினஸ் கமிட்டியிலே பேசப்பட்டு இறுதி முடிவெடுக்கப்பட்டால் அதன் அடிப்படையில் இங்கே செயற்படலாம். அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்வடியங்கள் எல்லாம் இங்கே சபைக்கு வர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் இந்த கருத்துக்களை பிசினஸ் கமிட்டியிலே பேசி பிசினஸ் கமிட்டி எடுக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில் இதை செயற்படுத்திக் கொண்டு போவதுதான் சரியாக இருக்கு. முதலமைச்சருடைய கருத்தை இந்த அவைக்கு தெரியப்பட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சபை நடவடிக்கை குழு என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பதையும் அவருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன் என்றும் சபைக்கு தெரியப்பட வேண்டிய வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. அவை எதை இந்த சபையிலே சமர்ப்பிக்க வேண்டும், எந்தெந்த விடயம் இந்த சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை அவ்வப்போது அந்த சூழ்நிலையிலே நான் முடிவெடுப்பேன். அது என்னுடைய கடமை. இதுல இன்னொரு கேள்வி வரலாம். இதை நான் சபையிலே சொல்லாவிட்டால் முதலமைச்சர் அல்லது அவர் சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஒத்திவைக்க கேட்டு நீங்கள் அதை பற்றி பரிசீலிக்கவில்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பரிசீலித்திருக்கிறோம், சபை தெரிவித்திருக்கிறது, அதன் மேல் இந்த விவாதம் நடக்கிறது. அதற்கு அடுத்தபடியே இந்த கூட்டம் கூட்டப்பட்டு விசேட அமர்வு நடக்கிறது. கௌரவ முதலமைச்சர் அவர்கள் தொடராக இது 2வது சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். குடிநீர் தொடர்பாக வடக்கு மாகாண தண்ணீர் பிரச்சனை தொடர்பான அமர்வுகளை பிற்போடுமாறு கோரிக்கை விடுக்கின்ற 2வது சந்தர்ப்பம் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, சபையினுடைய பல்வேறு நடவடிக்கைகள் போது முதலமைச்சர் அவர்கள் இந்த அமர்வினை இந்த இடத்திலே நடத்துவது பொருத்தமல்ல என்கின்ற கருத்தை கூறி சபையை மேலாதிக்கம் செய்கின்ற விதமாக கருத்துக்களை முன்வைப்பது ஒரு தவறான நடைமுறையை நாங்கள் அறிமுகப்படுத்துவதாகவே இருக்கின்றது. எனவே இத்தகைய விடயங்களை நான் நினைக்கின்றேன் கௌரவ அவைத்தலைவர் அவர்களுக்கும் கௌரவ முதலமைச்சருக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் என்ற நிலையோடு மாத்திரம் நிறுத்திவிட்டு அவற்றை சபையிலே முன்வைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால்